இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட அமெரிக்க நட்பு நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் மத்திய துபாயில் புர்ஜ் கலிஃபா அருகே ஷேக் முகமது சாலையின் ஒரு கட்டடத்தின் மீது இன்று காலை ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அப்போது கட்டடத்தின் மீது விழுந்த ட்ரோன் வெடித்து சிதறியது. இதில் கட்டடத்தின் ஒரு பகுதி தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட போது துபாயில் பயங்கரமாக குண்டு வெடிப்பது போன்ற சத்தம் கேட்டுள்ளது. மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். கட்டடங்கள் லேசாக குலுங்கியதைப் போல உணர்ந்தோம் எனவும் அப்பகுதியில் வசிப்பவர்கள் கூறினர். இந்த தாக்குதலை துபாய் அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராணுவம் இடைமறித்து அழிக்க முற்பட்டது. அப்போது ஒரு ட்ரோன் அதன் பாதையிலிருந்து விலகி இந்த கட்டடத்தின் மீது மோதி வெடித்து சிதறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் வெடித்து சிதறியதால் கட்டடத்தின் ஒரு பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ளது. ட்ரோன் மற்றும் கட்டடத்தின் இடிபாடுகள் சாலையில் விழுந்தது. இதனால் அந்த இடமே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. கடந்த புதன்கிழமையன்று துபாய் ஏர்போர்ட் அருகே ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் இந்தியர்கள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். துபாயில் அடிக்கடி ஈரான் தாக்குதல் நடத்துவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.